Hi friends, welcome to BALA channel. கடலை உருண்டை எப்படி செய்கிறது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். 1 கிலோ வேர்க்கடலை எடுத்து நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். 1 கிலோ ஏன் செஞ்சுருக்கேன் அப்படின்னா, என்னோட குழந்தைக்கு வந்து பர்த்டே வருது. அதுக்கு ஸ்கூலில் இப்போலாம் டைரி மில்க் சாக்லேட் அதெல்லாம் கொடுக்காம நீங்கள் கடலை மிட்டாயாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி ஏற்கனவே நான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் கடலை மிட்டாயெல்லாம் செய்வேன். அதனால் இந்த தடவை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி கடலை உருண்டை செஞ்சுருக்கேன். 1 கிலோ வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா நம்ம வறுத்து தோலை உரித்து எடுத்துக்கலாம். கரெக்டாக 3/4 கிலோ வெல்லம் இருக்குது. அதுக்குள்ள ஒரு கடாய் வச்சிங்க. 1 கிலோ வேர்க்கடலை நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை வறுத்து காமிச்சிடுறேன். அதே மாதிரி எல்லா வேர்க்கடலையும் வறுத்து எடுத்துக்கலாம். நமக்கு காந்த ஆரம்பிச்சிடும். இதை வேறு பேசினில் மாற்றிக்கலாம். 1 கிலோ வேர்க்கடலையை நான் 3 பகுதியாக வறுத்து எடுத்துக்கிறேன். நம்ம 1 கிலோ வேர்க்கடலையும் நல்லா வறுத்துட்டு தோலை உரித்து எடுத்துட்டோம். நம்ம தோலை உரித்து எடுக்கும்போது நம்ம கொஞ்சம் பதப்பட்டு போயிடும். அதனால் நீங்கள் திரும்பவும் ஒரு தடவை இதை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். வறுக்க வேண்டாம், சூடு பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப வறுத்திங்கன்னா நிறம் மாறிடும், வேர்க்கடலையோட நிறம். சூடு பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு கடலை மிட்டாய் செஞ்சதுக்கப்புறம் நமக்கு நல்லா பொறப்பொறுப்பாகவே இருக்கும், நமுத்து போன மாதிரி இருக்காது. அதுக்காக தான் சூடு பண்ணுறோம். சூடு இருக்கணும், கை பொறுக்கிற சூடாக இருக்குது, போதும். இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ நம்ம இதில் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இதை எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்துக்கு நான் 3/4 கிளாஸ், அதாவது 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். வெல்லப்பாகோட பதம் பார்க்கறதுக்கு ஒரு கிளாஸில் தண்ணி ரெடி பண்ணிக்கிங்க. கடலை மிட்டாய் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு தேவைப்படும். நம்ம கையில் சூடு இல்லாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. கடலை மிட்டாய்க்கு நமக்கு வெள்ளைப்பாகோட பதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் நல்லா கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா கடலை மிட்டாய் நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். எடுக்கும்போது இப்படி ஜெல்லி மாதிரி எடுக்க வருது பாருங்க, அவ்வளோதான் பதம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணல. போட்டுட்டோம். இப்போ நல்லா நம்ம கிண்டணும். கிண்டும் போதே பாருங்க நல்லா நூலாக வரும் பாருங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிட்டு கிண்ட போகிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த நூலாக தெரியுதா உங்களுக்கு இந்த இடத்துல? இதுதான் நமக்கு கடலை மிட்டாயோட முக்கியமான பதம். இதை மாதிரி வந்தால் தான் நமக்கு கடலை மிட்டாய் கரெக்டாக வரும். இப்போ நம்ம இந்த கடலை மிட்டாயை உருண்டைகளாக பிடிக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் எடுத்துங்க. ஸ்பூனால் டக்குன்னு எடுத்து வச்சிடலாம். இது நமக்கு நல்லா ஆறணும். ரொம்ப சூடாக இருக்கும் வெள்ளைப்பாகுன்றனால ஒரு கரண்டியால் எடுத்து நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு ஆற விட்டு தான் நம்ம பிடிக்க முடியும். உடனே இதுவே நம்ம பீஸ் மாதிரி போட்டோம்னா அழகாக ஒரு பிளேட்டில் போட்டு அப்படியே நம்ம அப்பளக்குழவி வச்சு தட்டி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். உருண்டையாக உருட்டுறனால நமக்கு சூடாக இருக்கும், கையெல்லாம் ரொம்ப சூடு தாங்க முடியாது. அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு
நீங்கள் சின்ன சின்ன உருண்டைக்கு ஒரு ஸ்பூனாக எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. இப்படி தான் கரண்டியில் ஒட்டும் வெள்ளைப்பாக்குன்றனால. நம்ம இதை ஆற விட்டு தான் நம்ம உருண்டை பிடிக்கணும். இது பாருங்கள், இதெல்லாம் நல்லா ஆற விட்டு நம்ம உருண்டை பிடிச்சிட்டோம் பாருங்கள். அதுக்கு தான் கைகளில் அரிசி மாவு தடவிக்கணும். நம்ம எடுத்து வச்ச உருண்டைகளெல்லாம் இப்படி நம்ம உருட்டிட்டோம்னா சுவையான கடலை உருண்டை ரெடி ஆகிடும்.